ஒரே நைட்ல முடியறது. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல கண்டென்ட். ஒரு குடிப்பழக்கத்தால ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருதுன்றத இத வந்து நமக்கு காமிக்குது. அவ்வளவுதான். படம் சூப்பர், நல்லாதான் இருக்கு. நல்லா இருந்தது, த்ரில்லிங்கா இருந்தது. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படத்துல வந்து கதை நல்லா இருக்கு. இவங்க நல்லா வித்தியாசம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி கதை எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, வேற லெவல் படம். சூப்பரா மேக்கிங் பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்டிங் கூட சூப்பரா இருக்கு எல்லாரோட. படம் நல்லாவே வந்திருக்கு. ஒரு நியூ டைரக்டர் வந்து 5 நியூ ஃபேஸை வச்சு பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இதுல ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. எல்லாரையுமே காட்டியிருக்காங்க. அண்ட் குடிச்சா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்குள்ளேயே, அதாவது நம்மள சுத்தி இருக்கவங்களை தாண்டி அவங்களுக்குள்ளேயே என்னென்ன சண்டைகள் வரும், நம்மளோட வார்த்தைகள்லாம் எப்படி மாறும் அப்படின்றத பேஸ் பண்ணிலாம் இருக்கு இந்த ஸ்கிரிப்ட். நல்ல ட்ரை. மியூசிக்கு, மேக்கிங்கு, கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேவைதாங்க. ஹேங் ஓவரில் வந்துட்டு நல்லா இருக்கு. நல்லா எல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. நல்ல எஃபர்ட். அதுக்கப்புறம் என்னன்னா இதுல வந்து ஒரு லேடிஸ் கூட இல்லாம அவ்வளோ நீட்டா வந்து ஒரு கண்டென்ட்டை எடுத்து அவ்வளோ கரெக்டா வந்து அதை சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லியிருக்காரு டைரக்டர். ஃபைட் எல்லாம் நேச்சுரலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் எப்படி ஃபைட் இருக்கோ அந்த மாதிரி தான் ஃபைட்டே தவிர இது ப்ரொஃபஷனலா ஒரு மாஸ்டரை வச்சு பண்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூப்பரா நல்லா நேச்சுரலா இருக்கு. அந்த இருட்டுல எடுத்தா கூட ஒருத்தவங்க பேசுறது, ஒருத்தவங்க சீன்ஸு ஃபேஸு எல்லாமே கிளியரா காமிச்சு அவ்வளோ நீட்டா எடுத்திருக்காரு. டைரக்டருக்கு ஆல் தி பெஸ்ட். டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த கெட்ட பழக்கத்துக்கு எல்லாம் போகாம இருக்கணும்ன்றதுக்கு எடுத்திருக்க மாதிரி தோணுது. ஆக்ட்ரஸ் எல்லாம் நல்லா தான் பண்றாங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. பிடிச்சிருக்கு. பாட்டு இன்னும் கொஞ்சம் போட தான் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். பாட்டு கடைசியில தான் ஒரு இது பண்ணிட்டாங்க, காமிச்சிட்டாங்க. அதாவது இல்ல டைட்டில கரெக்டா நிரூபிச்சிட்டாங்க. அப்படிதான் இப்படி எல்லாம் தான் அந்த கெட்ட பழக்கத்துக்கு போறவங்களும் இப்படி எல்லாம் ஆவாங்க அப்படிங்கறத கரெக்டா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது யங்ஸ்டர் ரொம்ப கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். இந்த பசங்க கெட்ட பழக்கத்துக்கு போது பாருங்க, அந்த பசங்க எல்லாம் கண்டிப்பா இதை பார்க்காது கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இது மாதிரி எல்லாம் கேங் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கறத பார்க்கணும். இது ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது நிறைய இடத்துல நடக்குது. நிறைய பேர் குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் போய் மத்தவங்களை அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் போய் இருக்காங்க. இது உண்மையான கருத்து தான். ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும் இந்த படத்தை. அப்போதான் அவங்க கொஞ்சம் மாறுவாங்க. இந்த படத்தை பார்த்தா மாறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏத்துக்க முடியுது. நானே அந்த டவுட்ல தான் வந்தேன், பெண்கள் இல்லாம எடுத்திருக்காங்க, அப்படி எடுத்திருக்காங்கன்னு. ஆனா சூப்பரா இருக்கு. விவசாயிக்கு தேவையில்லை, நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. சொத்துக்கு எதுவுமே குறை இல்லை. ஆமா, கண்டிப்பா ஏத்துக்கலாம். ஏன்னா நார்மலாவே சோசியல் நடக்கிற விஷயம் தான் இது. ரிங்ஸ் பண்ணாட்டி ஒரு மாதிரி இருப்பாங்க. ரிங்ஸ் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடிப்பழக்கத்தை அப்படியே நிறுத்தினா நல்லா இருக்கும். அது மட்டும்தான் நான் விரும்புறேன். பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். வந்து பார்க்கலாம். ஸோ போய் பாருங்க எல்லாரும். ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இல்லைன்ற அந்த ஃபால்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் இந்த கதைக்கு தேவைப்படல, அதனால ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இல்லை. படம் நல்லாவே இருக்கு. கருத்தை சொல்லும் போது நல்லதா இருந்தா எல்லாருமே ஏத்து போல, பெண்கள் ஆண்கள் அப்படின்றத தாண்டி நிறைய குடும்பங்கள்ல பெண்களும் வந்து இந்த மாதிரி குடிக்கிறவங்க ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது அதை பிடிக்காத நிறைய பேர் இருப்பாங்க. குடிக்கிறதுன்றது வந்து அதுல இருந்து பின்னாடி வர பிரச்சனை நமக்கு என்ன ஆக போகுதுன்றது தெரியாது. அவங்க வந்து ஒரு கான்சியஸ்லயே இல்லாம அவங்களுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்கும்ன்றத பேஸ் பண்ணி இது இருக்கு. மனிதர்கள்னாலே தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அப்படின்றது தாண்டி இது வந்து மனுஷங்களோட குணம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நான் கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டு இருப்போம், திடீர்னு வந்து நமக்குள்ள கோவம் வரும். அது குடிக்கும் போது இன்னும் எப்படிலாம் அதுல வெளிப்படும் அப்படின்றத பேஸ் பண்ணி இது இருக்கு.
ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. சாங்ஸ் கூட ஒரு 2 சாங்ஸ் நினைக்கிறேன். 2 சாங்ஸ் அதுவும் நீட்டா சூப்பரா அவ்வளோ அழகா அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு லேடிஸை வச்சுதான் படமே எடுக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு லேடி கூட இதுல இல்லாம ஒரு வார்த்தை கூட இதுல லேடியை பத்தி வராம அவங்க பேசாம எடுத்திருக்காங்க அப்படின்னா நிஜமாவே இது நல்ல கிரேட்ஃபுல்லான பிக்சர். குடும்பம் மொத்தம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பயமே இல்லை.